ஹாய் ஃபேமிலி. ஆக்சுவலாக நம்ம வந்து ஹெச்எம்ஆர் ஃபுட்டை கம்ப்ளைண்ட் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருப்போம். நீ பேசினா யாருக்கும் புரியாது. அஞ்சுக்கு தொண்டை கட்டி இருக்கு. நான் சொல்கிறேன். ஹெச்எம்ஆர் ஹோட்டல்லேருந்து நம்ம ரீசெண்டாக ஒரு ஆர்டர் பண்ணோம். அதை பற்றின ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ ஃபுட்டு குவாலிட்டி சரியில்லைன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அது சம்மந்தமாக ஃபுட்டு இன்ஸ்பெக்டருக்கும் நாங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் கம்ப்ளைண்ட் பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து அங்கேருந்து எங்களுக்கு ரிப்ளை வந்துருந்தது. அது நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். ஃபுட் இன்ஸ்பெக்டர் கிட்டேருந்து அவங்க போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரிப்ளை வந்துருது. இன்ஸ்பெக்ஷனும் பண்ணியிருக்காங்க. அது போக ஹெச்எம்ஆர் ஹோட்டல்லேருந்து நம்மளுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. இந்த மாதிரி எங்கள் சைட்லேருந்து ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு. ஆனால் நாங்கள் பழைய சிக்கன் வந்து யூஸ் பண்ணல, திறந்துருந்தனால மேபி அந்த ஃபெதர் வந்து விழுந்திருக்கும் சார். ஆனால் எங்கள் சைடில் தான் மிஸ்டேக்கு, இனிமேல் இது வராமல் பார்த்துக்குறோம் அப்படின்னாங்க. ஸோ நம்ம போட்ட அந்த வீடியோவை டெலீட் பண்ண சொன்னாங்க. ஸோ அதனால் இந்த வீடியோ டெலீட் பண்ணுறோம். ஏன் அதை டெலீட் பண்ணுறோன்னா அதில் ஒரு காசும் இருக்குது. ஏன்னா அந்த ஹோட்டலை நம்பி நிறைய பேரோட ஃபேமிலிஸ், அங்கே ஒர்க் பண்ணுறவங்களோட ஃபேமிலிஸும் இருக்குது. நம்மளோட விஷயம் வந்து இப்படி ஒன்று நடந்துச்சு, அது இனிமேல் அவங்க பண்ணாமல் இருக்கணும். இதுதான் நம்மளோட நோக்கம். ஸோ அதை அவங்களுக்கு புரிய வச்சதுக்கு நீங்கள் தான் காரணம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கு யாரெல்லாம் எஃபர்ட் போட்டிங்களோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ அந்த வீடியோவை டெலீட் பண்ணுறோம். இனிமேல் நாங்கள் ஒரு வாட்டி அந்த ஹோட்டலில் யாருக்கும் தெரியாமல் ஒரு ஆர்டர் பண்ணி இதே மாதிரி ஒரு வீடியோ எடுப்போம். ஸோ அதில் தெரிஞ்சுக்கலாம் அவங்க குவாலிட்டி இது பண்ணிருக்காங்க. என்னன்னா நாங்கள் இது மெயினாக போட ரீசன் வந்து நாங்கள் ரெகுலராக அங்கே வந்து சில்லி பிரியாணி சாப்பிடுவோம். என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரெட்னே சொல்லுவேன். பட் அது லாஸ்ட்டாக இந்த 1 மந்தாக தான் 2-3 டைம் ஆர்டர் பண்ணியுமே எனக்கு பிடிக்கல. நான் நிறைய கலைஞ்சிட்டேன். அப்புறம் அதனால தான் எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகி லாஸ்ட் டைம் வீடியோ போட்டதுமே. ஸோ அவங்க இனிமேல் சொல்லியிருக்காங்க, இல்லை நாங்கள் ஃபர்ஸ்ட் மாதிரி நீட்டாக பண்ணுவோன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ப்ராமிஸ் கீப்பப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு மாதம் கழிச்சு அங்கேருந்து ஆர்டர் பண்ணி எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இல்லைன்னா நேரில் போய் சாப்பிட்டு அதை வீடியோ எடுத்து பார்ப்போம். ஸோ இதுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணீங்க. எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இவங்க ஹெச்எம்ஆருக்கு மட்டும் இல்லை, ஸோ எல்லா ஃபுட்டு ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களும் அடிக்கடி போய் பார்த்துக்கோங்க. அதுவும் மெயினாக யூஸ் பண்ண ஆயிலே யூஸ் பண்ணாதீங்க. ஃபிஷ்ஷுக்கு வறுத்துட்டு அதே ஆயிலில் சிக்கன் அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஸோ கொஞ்சம் நீட்டாக பண்ணுங்கள். ஸோ எல்லாருக்கும் தேங்க்ஸ். தேங்க்யூ. பாய்.